அதிகாரிகள் கைது செய்யறான், கையும் களவுமா கைது செய்யறான். ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்ததுல லஞ்சம் வாங்கியதற்காக பிடபிள்யூடி அதிகாரிகள் காரைக்காலில் கைது செய்யப்படுகிறார். அது பிடபிள்யூடி அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அந்த லஞ்சத்தில் தொடர்பு இருக்கிறதா? அரசாங்கத்திற்கு தொடர்பு இல்லையா? சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு தொடர்பு இல்லையா? ரங்கசாமி அவர்கள் வாயை திறக்க மாட்டார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சுகாதாரத்துறையினுடைய இயக்குனர், முன்னாள் இயக்குநர்கள் 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. டாக்டர் மோகன்குமார் ஒருத்தர், டாக்டர் ராமன் ஒருத்தர், இணை இயக்குநராக இருந்த டாக்டர் அல்லிராமன் ஒருத்தர். அப்ப மக்களோட உயிரோட விளையாடக்கூடிய அந்த பொது சுகாதாரத்தில் அரசு மருத்துவமனையிலே மக்களுக்கு கொள்முதல் செய்து கொடுக்கக்கூடிய அந்த மருந்துல ஊழல். அரசு பண்றது யாரு? இங்க கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசு பண்றாங்க. இந்த கொடுமையில இப்ப கூட பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு நீங்க போனீங்கன்னா ஒரு 4 மருந்தை எழுதி அதுல விலை எது அதிகமோ அதை வெளியில வாங்கிக்கொண்டுருவான். ஏன்னா விலை அதிகமான மாத்திரையை வாங்குறதுக்கு எங்களுக்கு வசதி இருந்தா பாண்டிச்சேரி மக்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு போறோம். பிரைவேட் டாக்டர் போக முடியல, மருந்து வாங்க முடியலன்னா அரசு மருத்துவமனைக்கு வரோம். அரசு மருத்துவமனைக்கு வந்தா அங்கேயே எது விலை அதிகமோ அந்த மருந்தெல்லாம் எழுதி கொடுத்து வெளியில வாங்கிக்கோன்னு சொன்னா அந்த அரசு மருத்துவமனையினுடைய நிர்வாகம் என்பது புதுச்சேரி அரசாங்கம் எப்படி பார்க்குது? சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இந்த மருந்து போய் சேரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் காஸ்ட்லியான மருந்து கிடையாது, இன்னொரு பக்கம் கொள்முதல் பண்ணுகின்ற அந்த மருந்திலேயே கமிஷன் அளிக்கக்கூடிய அரசாக புதுச்சேரி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் புதுச்சேரியினுடைய சுகாதாரத்துறையினுடைய இயக்குநர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்த பிறகாவது இந்த அரசாங்கம் அந்த மருத்துவமனைகளை மேம்படுத்துவதற்கும் அதில் நியாயமான முறையிலே மருந்துகளை கொள்முதல் செய்வதற்கும் உரிய நடவடிக்கை எடுத்திருக்குதான்னு பார்த்தா அதை பத்தி கவலையே பட மாட்டேங்கிறான். அதை விட கொடுமை, பாண்டிச்சேரியினுடைய அடையாளம் என்பது காலம் காலமாக இது ஒரு தொழில் மையமாக இருந்தது. அதிலும் ஜவுளித்துறை தொழில் மையமாக இருந்தது. பாரதி மில், ஏஎஃப்டி, சுதேசி என்று 3 ஆலைகளும் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ரேடியேஷன்ல கிட்டத்தட்ட 20,000 தொழிலாளர்கள் வேலை பார்த்த இந்த பகுதியில அத்தனை முள்ளையும் மூடிட்டு வாய்ப்பு கிடைச்சா பிளாட் போட்டு கொள்ளையடிச்சு தின்னுட்டு போவதற்காக நம்முடைய முதலமைச்சர் என்ஆர் அவர்களும் கூட்டணி ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். மில்ல திறப்போம், என்னாச்சு? வாயை திறக்க மாட்டேங்கிறான். 3 மில்லையும் இணைச்சு இங்கே ஒரு ஜவுளி பூங்கா உருவாக்கினால் 40,000 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க முடியும். பாண்டிச்சேரியில வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய 3.5 லட்சம் இளைஞர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். பாண்டிச்சேரியினுடைய பொருளாதாரம் என்பது மேம்படும். ஆனா அதை பற்றி எல்லாம் நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு கவலை கிடையாது. பாண்டிச்சேரி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை கிடையாது. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சொல்கிறார், மக்கள் தொகை உயர்வுக்கேற்ப ரெஸ்டோ பாரை என்கரேஜ் பண்ணணுமா, சாராய கடைகளை என்கரேஜ் பண்ணணுமா. பாண்டிச்சேரியில 6 சாராய ஆலைகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார். என்னடா கொடுமை? மக்கள் தொகை அதிகமாச்சுன்னா அவன் வாழ்றதுக்கு இருப்பிடம் கொடுக்கணும், அவன் வீடு இருக்கிற பகுதிக்கு ரோடு போடணும், அந்த சாக்கடையெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும், தெருவிளக்கு போடணும், அவன் விளையாடுவதற்கு பிள்ளைகள் விளையாடுவதற்கு பார்க்க சரி பண்ணி கொடுக்கணும், ரேஷன் கடையை திறக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். மக்கள் தொகை அதிகமான இதை செய்வான்னு பார்த்தா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதையெல்லாம் கவலைப்படாம பாரத் திறக்க போறேன்னு சொல்றாங்க. வெட்கமா இல்லையா? ஒரு முதலமைச்சர் மக்கள் தொகை உயர்ந்த அடிப்படை வசதிகளை நான் மேம்படுத்துவேன்றதை விட்டுட்டு பாரம் அதிகப்படுத்துவேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாருன்னா இப்படி ஒரு கேடுகட்ட மாநிலம், கேடுகட்ட முதலமைச்சர் உலகத்துல எங்கேயுமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் மறுபடியும் இன்னொரு 4 மாசத்துல மறுபடியும் வரப்போறார். மறுபடியும் அதே பொய்ய சொல்லுவார், மூடி கிடக்கின்ற பஞ்சாலைகளை திறப்பேன் அப்படின்னு மறுபடியும் சொல்லுவாரு. நம்ம மக்கள் கிட்ட 2,000 3,000 கையில கொடுத்துட்டு உங்களுடைய ஓட்டை திருடுறதுக்கு ரங்கசாமியும் பாரதிய ஜனதா கட்சியும் வருவாங்க. இதுல ஒரு விஷயத்தை நம்முடைய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்பது எப்போதும் தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியையும் அழிக்கக்கூடிய வேலை செய்ய என்பதை ரங்கசாமிக்கும் தெரியும். ஆனாலும் நாற்காலி சுமத்திற்காக இருக்கக்கூடிய 6 மாசத்துல அந்த நாற்காலி விட்டு நான் எந்திரிச்சிருவேனா
அப்படின்னு நாற்காலி சுகத்திற்காக மாநில மக்களுடைய அனைத்து உரிமைகளை